ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபிரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். அதாவது நாளை வருகின்ற 21/1/2024 தை மாத முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த ஒரு அரிய நாளை நீங்கள் தவற விடாதீர்கள். இந்த ஒரு அரிய நாளை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் அதற்கப்புறமாக இந்த ஒரு நாளை நீங்கள் அடுத்த வருடம்தான் நீங்கள் மீண்டும் இதை சம்பாதிக்க முடியும். எனவே தவறாமல் இந்த ஒரு அரிய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து செய்து வாருங்கள். இந்த ஒரு பரிகாரமானது வெள்ளை மொச்சை இருக்கிறது அல்லவா, வெள்ளை மொச்சைக்கான பரிகாரம் தான். இந்த வெள்ளை மொச்சையை வைத்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளும், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு எவ்வளவுதான் கடன் பிரச்சனை இருந்தாலும் இதற்கப்புறமாக உங்களது வாழ்க்கையில் கடன் என்கிற பேச்சே இல்லாமல் போய்விடும் என்பது போல காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் அவரது பக்தர்களிடம் கூறியிருக்கிறார். எனவே அவர் கூறிய எல்லாவித செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், உங்களுக்கு நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி கொள்ளுங்கள். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பரிகாரம் செய்வதற்கு உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய பொருட்கள் என்னென்னவென்றால், இந்த பொருட்கள் அனைத்துமே உங்களது வீட்டில் கூட எளிதாக கிடைக்கும். நீங்கள் வெளியில் வாங்கியும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். உங்களது வீட்டில் இருந்து கூட நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யலாம். அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது இந்த பொருட்கள் கெட்டு போகும் எப்பொழுது கெட்டு போகிறதோ இல்லது இந்த பொருட்கள் எப்பொழுது துர்நாற்றம் இதிலிருந்து வருகிறதோ அந்த துர்நாற்றமானது வரும் பொழுது மீண்டும் இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் மாற்றி உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். பூஜை அறையில் வைத்துவிட்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் இந்த பொருட்களுக்கு நீங்கள் சாம்பிராணி புகை போடுவது, நறுமண திரவியங்களை இதற்கு காட்டுவது போன்ற செயல்களை எல்லாம் நீங்கள் செய்து வந்தீர்கள் என்றால் உங்களது குடும்பத்தில் கடன் பிரச்சனையே இல்லாமல் போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். முதலாவதாக அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் என்று பார்த்து விடுவோம். முதலாவதாக ஒரு கண்ணாடி ஜாடியானது தேவைப்படும். அதற்கப்புறமாக நீங்கள் எவ்வளவு பெரிய கண்ணாடி ஜாடி வாங்கிறீர்களோ, சிறுசாக இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி இந்த வெள்ளை மொச்சையானது தேவைப்படும். பெரியதாக இருந்தால் அதற்கு ஏற்ற மாதிரி இந்த மொச்சையானது தேவைப்படும். அதற்கப்புறமாக 2 அல்லது 4 ஏலக்காய்கள் தேவைப்படும். இது இரட்டைப்படியில் ஏலக்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் 2 ஏலக்காய்களும் அதிகபட்சம் 6 அல்லது 4 ஏலக்காய்கள் இருந்தாலே போதும். இதுவும் உங்களது வீட்டிலே இருக்கும். அதற்கப்புறமாக முக்கியமாக பார்த்தோம் என்றால் பச்சை கற்பூரம் இருக்கிறது அல்லவா, இந்த பச்சை கற்பூரம் தான் மிகவும் முக்கியம். ஒரே ஒரு பச்சை கற்பூரத்தை நீங்கள் முழு பச்சை கற்பூரத்தை நீங்கள் அந்த கண்ணாடி ஜாடிக்குள் போட்டாலும் பரவாயில்லை, அல்லது அதனை பொடியாக்கி அதனையும் நீங்கள் அந்த கண்ணாடி டப்பாக்குள் போட்டாலும் பரவாயில்லை. அது உங்களுடைய விருப்பம். இதனை போன்று நீங்கள் செய்துவிட்டு உங்களது வீட்டு பூஜை அறையில் வைத்து நீங்கள் சாமியை கும்பிட்டு விட்டு, முக்கியமாக இதனை நீங்கள் தை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் செய்தால் மிகவும் நல்லது. அப்படி முதல் ஞாயிற்றுக்கிழமையை நீங்கள் தவற விட்டீர்கள் என்றால் தை மாதம் வருகின்ற மற்ற 3 ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கிறது அல்லவா, அதில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்து வாருங்கள். இதனால் உங்களது குடும்பத்தில் ஏகப்பட்ட மாற்றங்களும் நடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாம். இந்த ஒரு பரிகாரத்தை செய்துவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு அந்த கண்ணாடி டப்பாவை உங்களது கைகளில் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு இருக்கின்ற பண பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடும் என்பது போல நீங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொள்ள வேண்டுமாம். முக்கியமாக குலதெய்வத்திடம் நீங்கள் வேண்டிக் கொண்டால் மிகவும் சிறப்பு என்பது போல சித்தர்கள் கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதனை உங்களது வீட்டு பூஜை அறையில் வடகிழக்கு மூலையில் நீங்கள் வைத்து விட்டால் மிகவும் சிறப்பு. எப்பொழுது அங்கிருந்து துர்நாற்றம் வருகிறதோ அப்பொழுது மீண்டும் அந்த மொச்சை, ஏலக்காய், அதற்கப்புறம் பச்சை கற்பூரம் அதை மீண்டும் மாற்றி உங்களது வீட்டு பூஜை அறையில் எப்பொழுதுமே வைத்து கொண்டே இருங்கள். உங்களுக்கு சுமார் ஒரு 48 நாட்கள் கழித்து உங்களுக்கு இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் அனைத்துமே திறந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்பது போல அனைவருமே கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இதனை வாழ்க்கையில் செய்து பயன்பெற்று அதிகமான கடன் இருந்தவர்கள் தற்பொழுது கடனே இல்லாமல் ஒரு நல்வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் நான் தற்பொழுது இந்த வீடியோவை உங்களுக்கும் கூற விரும்புகிறேன். எனவே நீங்களும் இந்த ஒரு வீடியோவை பார்த்து உங்களுக்கு தெரிந்த நபர்கள் யாருக்கேனும் கடனினால் மிகப்பெரிய அவமானங்களை சந்திக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களை இப்படி செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.